எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று திருச்சதகம் 94வது பாடலுக்கு விளக்கம் பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளார். இல்லை நின் கலர்க்கு அன்பு அது என்கனே, ஏலமேலும் நற்குழலி பங்கனே, கல்லை மென்கனியாக்கும் இச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினாய். இல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும், வல்லையே எனக்கு இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே. எல்லாம் அல்ல சிவபரம்பொருளை நாம் எவ்வாறு அனுபவித்து வருகின்றோம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆணி அடித்தால் போல ஒரு கருத்து சொல்றாரு. ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் எம்பிரான், வல்லையே எனக்கு இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே. நான் என்ன சிந்திக்கிறேனோ என்ன செயல்படுகின்றேனோ அது எல்லாம் நான் சித்தம் சிவமாக்கி செய்தனையெல்லாம் தமமாக்கும் அத்தன் அப்படின்னு இது இன்னொரு இடத்துல பதிவு செய்தார். நான் பெரிய அளவில் பயிற்சியோ முயற்சியோ தவமோ ஞானமோ எதுவும் நான் பண்ணதா இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் சொல்கிறார், புற்றுமாய் மரமாய் எல்லாரும் நிற்க, தேவாதி தேவர்கள் எல்லாம் நிற்க என்னை ஆண்டாக்கி அப்படிங்கிறாரு. அவன் எல்லாரும் நின்றுட்டுருக்குறாங்க, யான் இருமாக்க அப்படிங்கிறார். எல்லா அருளாளர்களும் நின்று கொண்டிருக்க யான் இருமாப்பு எய்தும் வண்ணம் எனக்கு அருட்கருணை செய்தான் அப்படின்னு பதிவு பண்ணுறார். இப்போ இவர் இருமாக்கும் வண்ணம் என்ன அருட்கருணை செய்தார்? நின் கலர்க்கு அன்பு அது என்கனே இல்லை. உன் கடல் அனுபவம் தாழ் அனுபவம் அப்படிங்கிறது மிக பவித்திரமானது. உடல் கடந்த ஒரு பயணத்திற்கு நான் சென்று அந்த உடல் கடந்த பயணத்தின் மூலமாக இறைவன் எனக்கு அருளி செய்த அருளிப்பாட்டினை உணர்ந்து கொண்டேன். அப்படி உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு எனக்கு இறைவன் மேலே எந்த விதமான பக்தியோ ஞானமோ வைராக்கியமோ எனக்கு கிடைக்கல. அதனால் அவர் சொல்கிறாரு, நின்கலர்க்கு அன்பு அது என்கனே இல்லை. முதல்ல இல்லைங்கிறத இப்படி கொண்டுட்டு வாங்க. இல்லை நின்கலர்க்கு அன்பு அது என்கனே அப்படின்னு வந்திருக்குல்ல, அதை இப்படி சொல்லுங்க. நின்கலர்க்கு அன்பு அது என்கனே இல்லை. கடல் அனுபவம்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு அந்த கடல் அனுபவத்தையே ஒரு உயிர் பற்றி கொண்டு அதுதான் நிறை அனுபவம், அதை கடந்து அடையக்கூடிய நிலைப்பாடுகள்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நான் பற்றி தெரியாமல் இருந்தேன். ஆனால் இறைவன் யான் அறியா காலத்தை என்னை தான் அறிவித்தான், எனது நாயகன் என்று ஆடுகின்றேன் பாடுகின்றேன் அப்படிம்பார் வள்ளல் பெருந்தகை. நான் அறியாத போதே என்னை தான் அறிவித்தான் எம்பெருமான். அப்போ எனக்கு இதனுடைய பரிசு என்ன, பக்தி என்ன, பத்திமையும் பரிசும் ஒன்றில்லா பசுபாசம் அரித்தருளி பித்தனவன என்று என்னை உலகவர் பேச, அப்படி மாதிரி ஒரு அருட்கருணை பண்ணான். என்கிட்ட பத்திமை இல்லை பரிசு இல்லை, ஆனால் இறைவன் என்னை ஏன்று கொண்டான். அதனால் நின் கலர்க்கு அன்பு இல்லாத என்னை கடல் அனுபவம்னா என்னன்னு காட்டி கொடுத்தான். அதாவது ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கக்கூடியது சுவாச கோஷத்தினுடைய ஒரு பகுதி. விஞ்ஞானபூர்வமாக சுவாச கோஷம் முடிவாகக்கூடிய பகுதி எதுன்னா புருவ மையத்திற்கு நேர பின்னால் பிடரிக்கண்ணில் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட எல்லா விதமான நாடி நரம்புகளும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமான உண்மை. இப்போ பெருந்துரை அனுபவங்கிறது அந்த அனுபவம் தான் அப்படிங்கிறத பதிவு செய்கின்றார் பெருந்தகை. எப்படி பதிவு செய்கின்றார்? எம்பெருமான் என்னை ஏன்று கொண்ட உடனே நோக்கரிய நோக்கினால் அவன் என்னை நோக்கினான். இதில் முதல் பாட்டிலே உடையாய் என்னை கண்டுகொள்ளே, கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. நீ என்னை கண்டுகொள்ள வேண்டும். நான் உன்னை பற்றியோ உன்னுடைய அருள் அனுபவத்தை பற்றியோ தெரியாத நான் கைதான் நெகிழவிடேன். என்னுடைய ஒழுக்க நெறி, கைங்கிறது ஒழுக்கம் என்று பெயர். இறைவன் நீ என்றும் நினைவிடா நிலையும் நான் என்றும் உன் நினைவிடா நெறியுமே ஒழுக்கம். அந்த ஒழுக்க நெறி பற்றி அறியாத இருந்த என்னை இறைவன் ஒழுக்க நெறி பற்றி அறிவித்து அந்த கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்று அப்படி துதிக்கணும். அப்படி மாறி துதிக்கும் என்னை உடையாய் என்னை கண்டுகொள்ளே. கண்டுகொள்ளுதல் அப்படிங்கிறது அரிய நோக்கம் மூலமாக இறைவன் அருள் அனுபவத்தை அருளி செய்தலை கண்டுகொள் அப்படின்னு சொன்னார். அப்போ அவன் கண்டுகொண்டான். அந்த அரிய நோக்கத்தின் மூலமாக புருவ மையத்தை சுட்டி காட்டி பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று அருளிய அருளும் பொய்யோயங்கள் பெருமானே அப்படிங்கிறார். அப்போ கண்டுகொள்ளுதல் அப்படின்னா ஒரு ஒரு உருவத்திருமேனி நிற்கிது, நாமும் ஒரு உருவத்திருமேனியாக இருக்கிறோம். அந்த உருவத்திருமேனி ஒரு உருவத்திருமேனியை பார்த்து கண்டுகொள்னு சொல்லிச்சுன்னா
நம்ம கண்டுக்கிடுவோமா அப்படின்னு சொல்லி சொன்னால், காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே கண் உதலாய் காட்டாக்காலே அப்படிங்கிறார் அப்பர் சுவாமிகள் இதற்கு விளக்கமாக. அப்போ காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, ஒருத்தன் காட்டுவித்தால் தான் நாம் கண்டுகொள்ள முடியும். அதை கண்ணுதலாக காட்டுவிக்க வேண்டும். நெற்றிக்கண் இரு புருவமும் இணையக்கூடிய இடத்தில் நம்மளை காட்டுவித்து தர வேண்டும். அது நுதல் பெருமானான பேரண்ட நாயகனே நமக்கு அந்த அருளிப்பாட்டினை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாங்க. அப்போ உடையாய் என்னை கண்டுகொள் அப்படின்னு சொன்னால் எப்படி கண்டுகொள்வது? கோலக்குளவி குலாய புருவத்தால் நீலக்குவளை மலரன்ன கண்ணினால் ஆலிக்கும் இன்னமுது ஆனந்த சுந்தரி மேலைச்சிவத்தை வெளிப்படுத்தாளே. மேலை சிவம் இந்த புருவ மையத்தில் கண்டுகொண்ட அருள் அனுபவம், அதற்கு நேர் பின்புறம் பிடரிக்கண்ணில் தெரியக்கூடிய அந்த அருள் அனுபவம், அதற்கு மேல் மேலைச்சிவமாக உடல் கடந்த பயணமாக நமக்கு பயணிக்கக்கூடிய அனுபவத்தை தரும். அதை இறைவன் கண்டுகொண்டு அருள வேண்டும் என்பதனால் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. முதல் பாட்டில் இந்த பதிவு பண்ணுறார். உடையவனே நீயாக பார்த்து என்னை கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்போ இறைவன் கண்டுகொண்டால்தான் ஒரு உயிர் உடல் கடந்த பயணம் என்று ஒன்று இருப்பதாக உணர்ந்து அதை காண முடியும் அப்படிங்கிற பதிவு இந்த முதல் பாட்டில் சொல்லிட்டார். இப்போ அந்த பாட்டில் சொன்னார், நீ என்னை கண்டுகொள்ள வேண்டும்னு சொன்னார். இறைவன் கண்டுகொண்டான். கண்டுகொண்டது மட்டுமல்ல, உடல் கடந்த பயணத்திற்கான பயணப்பாட்டையும் அவனே அருளி செய்தான். சிறநடு சிற்றம்பலம் வழியாக மேலேறும் நிலைப்பாட்டினையும் இறைவனே அருளி செய்தான். இவர் சிறநடு சிற்றம்பலம் கடந்து மேலே சென்றார். அப்படி மேலேறிய உடல் ஒளிவண்ண திருமேனியை அணைந்தது. அது பிரிவிலாத இன்னருள்கள் பெற்றிருந்தும் மாறாடிதி பிணநெஞ்சே அப்படின்னு இதே பகுதியில் இன்னொரு இடத்துல பதிவு செய்கிறார். அப்போ பிரிவிலாத இன்னருளாக இந்த அருள் பிரியாத தன்னருள் வெளிக்குள்ளே பேசாத மௌன வார்த்தையை இது பேசிற்று. அந்த பேசாத மொழியாக இந்த அருள்மொழியை அவர் பெற்றுக்கொண்ட பிறகும் உடலுக்குள் இந்த உயிர் வந்தவுடன் மாறாடிதி பிண நெஞ்சே அப்படிங்கிறார். பிணம் செத்து போச்சுன்னா அதுக்கு நெஞ்சம் இருக்காது. ஆனால் இது செத்து போகக்கூடிய உடலை கொண்டு நெஞ்சம் மட்டும் அங்கும் இங்கும் ஊசலாடுகின்றது. பிணத்திற்கு சமமான உடலை தூக்கி கொண்டு நெஞ்சம் மட்டும் மாறாடுகின்ற ஒரு முரண்பாடான நிலையை எனக்கு தந்து விட்டதே. பேரண்ட நாயகனை இணைந்தும் பேரண்ட நாயகனோடு இரண்டர கலந்தும் மீண்டும் இவ்வுடல் சார்ந்ததுக்குள் வந்து பிரிவிலாத இன்னருள்கள் பெற்றிருந்தும் உடல் கடந்த பயணத்தின் மூலமாக அருள்வெள்ள திருமேனியை அனுபவித்தும் மீண்டும் இவ்வுடலுக்குள் வந்து மாறாடுதி பிண நெஞ்சே. பிணத்திற்கு மூப்பு கிடையாது, முனிவு கிடையாது. ஆனால் நான் இந்த உடலுக்குள்ளே வந்தோம்னா இதுக்கு பிணி, மூப்பு, சாக்காடு எல்லாமே வந்துடும். அப்போ இந்த உடல் பிணத்திற்கு சமமானதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அதுக்கு பிணி, மூப்பு, சாக்காடெல்லாம் சார்ந்து பிணம் அசைவில்லாமல் கிடக்கும். அதுக்கு என்ன வந்தானாலும் அதுக்கு பற்றி கவலை கிடையாது. ஆனால் இந்த பிணத்திற்குள்ள மனம் புகுந்து கொண்டு இது மாறாட்டம் பண்ணுகின்றது. புலன்கள் வயப்பட்டும் பொறிகள் வயப்பட்டும் என்னை இழுத்து செல்லுகின்றதுன்னு பதிவு பண்ணுறார். அப்போ புலன்களும் பொறிகளும் வயப்பட்டு இழுத்து செல்லக்கூடியதை மாறாடுதி பிண நெஞ்சேனாரு. அப்படிப்பட்ட ஒரு இன்னருள்கள் பெற்றிருந்த என்னை இறைவன் பெரிய அருள் அனுபவத்துக்கு கூட்டி சென்றான். மீண்டும் உடலுக்குள் வகுந்த பிறகு அவர் எனக்கு இன்னும் காட்டுதி அப்படிங்கக்கூடியதை சொல்கிறாரு. வல்லையே எனக்கு இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவும் அருவில் வானனே. நீ உடல் கடந்த பயணத்தின் மூலமாக உன்னுடைய நிலைப்பாடு என்ன, ஒளிவண்ண திருமேனி என்னன்னு காமிச்சு கொடுத்த. திரும்ப அது தங்கும் இடம் இந்த துரியங்கக்கூடிய சிறநடு சிற்றம்பலம்னு காமிச்சு கொடுத்த. ஆனால் அதுக்கு கீழே இறங்கி வரும்போது, துரியத்தை விட்டு கீழே இறங்கி வரும்போது இந்த உடலோடு தொடர்பு கொண்டு அது மாறாடுகின்றது. அதனால் மறுவில் வானனே, நீ தானே மாறுபாடு இல்லாதவன். மாறுபாடு இல்லாத நீ என்னையும் மாறுபாடு இல்லாத நிலைக்கு சார்ந்ததன் வண்ணம் தன்மையாதல் உயிரின் இயல்பு. அப்போ நீ மாறுபாடு இல்லாதவன், என்னையும் மாறுபாடு இல்லாத நிலைக்கு அழைத்து சென்றாய். மீண்டும் நான் உடலுக்குள் நுழைந்து மீண்டும் மீண்டும் இந்த உடல் செய்த குற்றங்களையும் இந்த உடல் செய்த உணர்ச்சி சிதறல்களையும் நான் பார்த்து கொண்டு இருக்கும்படியான ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேனே. அஞ்சு என்னை வஞ்சித்து விட்டதே. அதனால் நான் இன்னும் உங்ககிட்ட ரொம்ப வேண்டுதலாக நான் இறங்கி கேட்கின்றேன், நீ இறங்கி அருள வேண்டும். ஏன்னா இறந்த எல்லாம் பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கறந்து நில்லா கல்வனே. நீ இறந்து யாரெல்லாம் என்ன வேண்டிக் கொள்கின்றார்களோ, உங்ககிட்ட யாரெல்லாம் கையேந்து நிற்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் நீ அருள் பாலிக்கின்றாய். இறந்த எல்லாம் பெறலாம், அவங்ககிட்ட என்ன வேண்டுனானாலும் அது கிடைக்கும்னு சொல்கிற அன்பர்கள் மத்தியில் நீ இருக்கிற.
அப்படிப்பட்ட நீ நான் வல்லையே எனக்கு இன்னும் உன் கழல் காட்டி, நீ உன்னுடைய கழல் அனுபவத்தை ஏற்கனவே வல்லை, நான் இந்த உடலுக்குள்ளே இருந்து வெளிவர மறுத்தேன். அதனால் இறைவன் அந்த திருப்படையாட்சியில் உண்டான கருத்துக்கள் எல்லாமே சதகத்தில் அவர் கொண்டுட்டு வர்றார். என்னுள் புகுந்திடிலே, வெளிப்படிலே, எதிர்ப்படிலே, எழுந்தருளப்பெறிலே, இந்த 4 நிலையங்களையும் மீண்டும் மீண்டும் அவர் நினைவுபடுத்திக்கிட்டே வந்தார். இறைவன் எனக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு போய் பேரண்ட நாயகனோடு கலந்தான். மீண்டும் என்னுள் புகுந்த போது அந்த துரியத்திலேனாலும் குறைஞ்சபட்சம் நின்றுக்கலாம். ஆனால் உடலுக்குள்ளே புகுந்த உடனே உடல் சார்ந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் அந்த கரணங்களும் தொழில்படும் போது நான் இருந்த நிலை என்ன அப்படின்னு அவர் சிந்திச்சு பார்க்குறாரு. அப்போ வல்லையே எனக்கு இன்னும் உன் கழல் காட்டி மீட்கவும், அப்போ இந்த உடல்லேருந்து என்னை மீட்டு கொண்டுட்டு போயிரு, இந்த உணர்ச்சி சிதறல்கள்லேருந்து என்னை மீட்டு கொண்டுட்டு போயிரு, இந்த உடல் சார்ந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த கரணங்கள் அனைத்தையும் அழித்து மீட்டு நீ உடல் கடந்த பயணத்தில் என்னை நிலைத்து வைத்துக்கொள், நிரந்தரமாக உன் வார்களற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாக வேண்டும், அது போவதும் வருவதுமான அனுபவமாக இருக்கக்கூடாது, அதனால் எனக்கு அதை நீ தந்து அருள வேண்டும்ங்கக்கூடியது. மறுவில் வானனே, நீ மாறுபாடு இல்லாதவன், அவரை பயங்காட்டுற மாதிரி சொல்கிறார் பாருங்க. நீ மாறுபாடு இல்லாதவன், உன்னை சார்ந்தவர்களும் மாறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். மறுவில் வானனே, நீ மாறுபாடு இல்லாதவன், குற்றமற்றவன். மறுனா குற்றம், குற்றமே இல்லாதவன் நீ, உன்னை சார்ந்த நானும் குற்றம் இல்லாமல் இருக்கணும். அதை விட்டுட்டு நான் அங்கே கழல் அனுபவத்தையும் கண்டு மீண்டும் உடல் அனுபவத்துக்குள்ளேயும் வந்தேன்னா இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதனால நீ எனக்கு என்ன பண்ணணும், நீ என்னை வலிய குட்டி வல்லையே, என்னை வலிந்து நீ ஆட்கொண்டாய், நானாக உனக்கு ஆட்படவில்லை, நீ எனக்கு வலிந்து என்னை ஆட்கொண்டாய், நான் தானே எம்மை தலையளித்து ஆட்கொண்டாய் அப்படிங்கிறார். தனியே நான் போய்கிட்டே இருந்தேன், என்னை வலிய கூட்டி நீ தானாக தான் என்னை ஆட்கொண்டாய் வல்லையே, நீ அப்படி என்னுடைய உடல் இப்போனாலும் நான் உடல் கடந்த பயணம் ஒன்று இருப்பதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒளிவண்ண திருமேனியை அணைந்து மீண்டும் வந்திருக்கிறேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ தானே என்னை தலையளித்து ஆட்கொண்டாய். இப்போ என்னன்னு பார்த்தா நீ மீண்டும் இந்த உடலுக்குள்ளே நீ விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ மறுயில் வாணன், நீ குற்றமில்லாதவன், அகண்ட வியாபகமான எல்லா பக்கமும் பஞ்சபூதங்களும் அவை கடந்தும் நிற்கக்கூடியவன். நீ உனக்கு என்னை ஆட்கொள்வது ஒரு பெரிய காரியம் இல்லை. மறுவில் வாணனாக, நீ பெரிய வீராதி வீரனாக எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நீ என்னை ஏன்று கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்யணும், மீண்டும் நான் கழல் அனுபவத்தில் தோய வேண்டும். அதை சொல்கிறாரு. வல்லையே எனக்கு இன்னும் உன் கழல் காட்டி மீட்கவும் அருவில்வான், நீ வலிந்து வல்லையாக ஆற்றல் மிக்கவனாக எனக்கு ஆற்றல் மிக்க அன்பை தந்து ஆற்றல் மிக்க பயிற்சி மூலமாக நான் உன்னை அடையும் பேற்றினை தந்து நீ என்னை ஏன்று கொள்ள வேண்டும் அப்படி சொல்கிறார். வல்லையே எனக்கு இன்னும் உன் கழல் காட்டி மீட்கவும் அருவில்வானனே. நான் சரி, நீ என்ன வலிய குட்டி நீ என்னை ஏற்றுக்கொள்னு சொல்கிறியே, அப்போ நீ என்னுடைய கலருக்கு நீ நிரந்தரமான அன்பு வச்சிருக்க அப்படின்னா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நின் கலருக்கு அன்பு அது என்கனே இல்லை. எனக்கு நல்லா தெரியும் உன்னுடைய கழல் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியோ அன்போ எனக்கு இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். நின் கலருக்கு அன்பு அது என்கனே இல்லை. ஏலமேலும் நல் குழலி பங்கனே, ஆனால் நீ கருணையே வடிவான அன்னையோட ஒரு பாகம். ஏலும் நல் குழலி பங்கனே, நீ நல்ல கருணையே வடிவான தாயோடு கூடியவன், அதனால் நீ எனக்கு கருணை காட்ட வேண்டும். எப்படிப்பட்ட கருணை? கல்லை மென் கனியாக்கும் இச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினான். முதல்ல என்னை ஆட்படுத்தும் போது, என்னை உன்னுடைய கழல் அனுபவத்திற்கு ஆளாக்கும் போது கல்லை மென்கனியாக்கும் இச்சை கொண்டு, நான் எத்தனை ஆண்டு காலம் கல்லை தண்ணிக்குள்ளே போட்டிருந்தாலும், எத்தனை ஆண்டு காலம் கல்லுக்கு எந்த விதமான குளிர்சாதனை பெட்டிக்குள்ளே வச்சுருந்தாலும் அது மென்மையாகிறது இல்லை. அதை புடம்போட்டானாலும் அல்லது அதை வாழைப்பழத்துக்கு மூடம் போடுறது மோடம் போடுறதுன்னு சொல்லுவோம். அந்த மூட்டம் போட்டானாலும் அது மென்கனியாக ஆவதில்லை. அது மாதிரி என்னுடைய மனது கல் மனதாக உள்ளது. அது எத்தனை ஆண்டு காலம் நான் பக்குவப்படுத்தினாலும் அது மென்மை ஆறதில்லை. ஆனால் நீ என்ன பண்ணுன அப்படின்னா, மிக பெரும் கருணை கொண்டு கல்லை மென் கனியாக்கும் விச்சை கொண்டு பெரிய ரசாயன வித்தை நீ செய்தாய். அந்த ரசாயன வித்தை மூலமாக ஒரு 2 விதமான வாயுக்கள் கூடி ஒரு நீர் உருவமானது மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய பஞ்ச புலன்கள் 72,000 நாடி நரம்புகள் அதை எதனோடு எதனை இழைத்தால் தசவித வாயுக்கள்லேருந்து எந்தவித வாயுக்களை கழித்து எந்தவித வாயுக்களை கூட்டினால் என்னுடைய பிராண அபான கலைகள் நேராக இயங்கும் என்பதை
நீ எனக்கு எப்படியாக என் உடலுக்குள் புகுந்து, என் உள்ளத்திற்குள் புகுந்து, என்னுடைய அந்தக்கரணங்களுக்குள் புகுந்து நான் கல்லை மென்கனியாக்கும் இச்சை கொண்டு இந்த மனதினுடைய மாற்றங்களை எல்லாம் நீ உருவாக்கி கொண்டு எனக்கு உன் அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு களிக்கும் களிப்பை தருவதற்கு என்னை பக்குவம் செய்தாய். அந்த பக்குவத்தை பெற்றுக்கொண்டு நான் உன்னுடைய அருள் வல்லபத்தை பெற்றுக்கொண்டு நான் இந்த பெரு அமைதியில் இருந்தேன். ஆனால் இப்போது மீண்டும் எனக்கு இந்த உடல் அனுபவம் வந்துவிட்டது. இப்போ நான் என்ன பண்ணணும்? உடல் அனுபவம் கடந்த நிலைக்கு போகணுமா, இந்த உடல் அனுபவத்துக்குள்ளே இருக்கணுமாங்கிறத நீ தான் முடிவு செய்யணும். இல்லை நின் கலர்க்கு அன்பு அது என்கனே, ஏலமேலும் நல் குழலி பங்கனே, கல்லை மென்கனியாக்கும் இச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினான். கல்லை பிசைய முடியாது, கல்லை பொடிச்சு தூளாக்கலாம். இப்போ கல்குவாரிகள்லாம் கல்லை அடிக்கும்போது மாவு மாதிரி அரைஞ்சிருது. அது பெரிய மிஷின் கொண்டோ அல்லது ஆற்றல் மிக்க மனித ஆற்றலை பயன்படுத்தி அந்த கல்லை பொடியாக்குறாங்க. ஆனால் கல் பொடிங்கிறதுக்கு தான் பேரை தவிர மென்கனிய அது கல் மென்மையாக போகிறதில்ல. கல் தூள் எப்பவும் கல் தூள் தான். அதை மென்மையாக்கி அது மட்டுமல்ல இனிமையும் சுவையும் கூடிய கனியாகவும் மாற்றினான். தான் உண்டு அனுபவிப்பதற்காக வேண்டி தான் ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த வகையில் என்னுடைய உடலையும் என்னுடைய உயிரையும் பக்குவம் செய்தான். கல்லை மென்கனியாக்கும். கல்லை பொடிக்கலாம், மாவாக்கலாம். அது பெரிய ட்ரில்லிங் மிஷின் கொண்டு அந்த கல்லை தூளாக்கி அதை பொடியாக்கக்கூடிய வேலைகளை செய்து விடலாம். ஆனால் சுவையும் நறுமணமும் கூடிய அந்த மென்மையும் கூடிய ஒரு பொருளாக மாற்றுவது என்பது பெரிய வல்லாளனால் மட்டுமே முடியும். அப்படி வல்லாளனாக என்னை நீ வனப்பேற்றினாய். இன்னொரு இடத்துல சொல்றார், வல்லாளனாய் வனப்பெய்தும் இருக்கும் வண்ணம் அப்படிங்கிறார். அப்போ ஒரு சாதாரண மனிதனால் இது செய்ய முடியாது. ஒரு வல்லாளன் செய்யக்கூடிய வித்தை இது. அந்த வித்தையை கொண்டு என்னை இவ்வளவு தூரம் பயிற்றுவித்தாய். இல்லை நின்கலர்க்கு அன்பு அது என்கனே இல்லை, ஏலமேலும் நல் குழலி பங்கனே, கல்லை மென்கனியாக்கும் இச்சை கொண்டு. இதே அம்மானையில் ஒரு இடத்துல சொல்றாரு, கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சதேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்து வினைகடிந்த வேதியன். இப்போ என்னுடைய வினை எம்மட்டு உள்ளதோ அம்மட்டும் என்னுடைய மனம் இறுக்கமாகத்தான் இருக்கும். அதில் ஒரு மென்மையோ பிற உயிர்கள் கண்டு இறங்கும் பண்போ நான் பேரண்ட ஆற்றலை வாங்கி கொள்ளும் வரைக்கு கனிதலோ அதில் இருக்காது. கசிந்து உருகுதல், காதலாகி கசிந்து உருகுதல்னா பேரண்ட ஆற்றலை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு தகுதி. அந்த தகுதிப்பாடு நம்மகிட்ட இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? கல்லை மென்கனியாக்கும் இச்சை கொண்டு என்னை நின்கலர்க்கு அன்பனாக்கினாய். நீ பெரிய விச்சை செஞ்ச, உன்னுடைய கடலுக்கு அன்பனாக்குமாறு உன்னுடைய அடியவர்கள் கூட்டத்தில் எல்லா அடியவர்களும் எந்த அருள் அனுபவத்தை பெற்றார்களோ அந்த அருள் அனுபவத்தை பெறுவதற்கு தகுந்தவாறு என்னை நீ பக்குவம் செய்தாய். அந்த வித்தை உலகியலில் எதனோடும் ஒப்பிட்டு கூற முடியாத வித்தை. அதை கல்லை மென்கனியாக்கக்கூடிய வித்தை. அந்த வித்தை இந்திரஜாலம் கண்மாயம் போல ஒரு கல் சுவையும் நறுமணமும் மென்மையும் கூடியதாக ஒரு கல் கரைய முடியுமானால் அது எம்பெருமானால் மட்டும்தான் கரைய முடியும். அதனால தான் இவனை வினைகடிந்த வேதியன் அப்படிங்கிறார். ஒரு வேதியன் தன்னுடைய வேதித்தல் மூலமாக தன்னுடைய ரசாயன கலவையை கொண்டு அவன் குடுவையில் போட்டு எந்தெந்த பொருளை எந்த விகிதாச்சாரத்தில் போட்டால் என்ன பொருள் என்னவாக மாறுங்கக்கூடிய மிகப்பெரிய வேதித்தல் தெரிந்தவன். அதனால் என்னுடைய வினையை கடிவதற்கு, என்னுடைய வினை இல்லாமல் போவதற்கு எந்த வகையிலெல்லாம் முடியுமோ அந்த வகையிலெல்லாம் என்னை பக்குவம் செய்தான் அப்படின்னு சொல்கிறார். எல்லை இல்லை நின் கருணை எம்பெருமான். அப்போ என்னை கல்லை பிசைந்தான், கனியாக்கினான், அடியவர் கூட்டத்தில் சேர்த்தான். அது மட்டுமில்லை, நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன், அதையும் ஏற்றுக்கொண்டான். நீ என்னுடைய அன்பன் என அறவையென்று நின் அருட்குலாம் புகவிட்டு அப்படின்னு அவரே பதிவு செய்தார். திருவருள் கூட்டத்தோடு என்னை சேர்க்கும் கருணையை செய்தாய், அன்பனாக்கினாய். இதெல்லாம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்கருணை. இது எதனோடும் எதுவும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு ஆன கருணை இந்த கருணை. இதை எம்பெருமான் எனக்காக வேண்டி செய்தான். எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான், ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு இன்னும். நான் இதற்கெல்லாம் தகுதியானவனா? என் மனதை பக்குவப்படுத்தி என்னை ஆண்டு கொள்வதற்கு நான் தகுதியானவனான்னு நீ நினச்சா அந்த தகுதி எனக்கு இல்லை. ஏது கொண்டு நான் ஏது செய்யணும்?
நான் எதை சாப்பிட்டானாலும், எப்படி தூங்கினானாலும், எப்படி இருந்தானாலும், எந்த பயிற்சி செய்யாவிடனும் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும். அப்படியே எனக்கு அகர உகர மகர கலைகள் பற்றி தெரியாது, ஓங்காரத்தின் உட்பொருள் தெரியாது, பிரியாத தன்னருள் வெளிக்குள்ளே பேசாத மௌன யோகியாக இருக்க தெரியாது, அந்த பேசறிய வாசினா எனக்கு என்னன்னு தெரியாது. எப்படி நான் இருந்தானாலும், ஏது கொண்டு நான் ஏது செய்திடனும், எப்படி நான் இருந்தானாலும் அவன் வலிமையானவன், அவனே ஆற்றல் மிக்கவன். வலிமைங்கிற கூடிய பொருளுக்கு புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம் அப்படின்னு சொல்லுவான் அவைப்பட்டி. அப்போ புலன்கள் வென்ற வீரன்தான் வீரன். இறைவன் புலன்களெல்லாம் தன் வசம் கொண்டு யார் தன் அடியவர்களாக வராங்களோ அவர்களுடைய புலன்களை வசப்படுத்தி, பொறிகளை வசப்படுத்தி, அந்த கரணங்களை வசப்படுத்தி இவர்களையும் தன்னொப்ப ஆக்குகின்றான். தனக்கு நிகரான ஒரு ஆற்றலுடையவனாக ஆக்குகின்றான். அதனால் இந்த கருணையை யார் செய்வாய்? வல்லையே நின் கருணை எனக்கு இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவும். நான் முதலில் பெற்ற அந்த அருள் அனுபவத்தை, முதலில் பெற்ற அந்த தாழ் அனுபவத்தை எனக்கு மீண்டும் தர வேண்டும். உடல் கடந்து என்னுடைய உயிர் பயணித்தது. அந்த உயிர் எந்த நிறை அனுபவத்தை அடைய வேண்டுமோ அந்த ஒளி அனுபவத்திற்கு பக்குவமான சூழ்நிலையில் ஏகி ஒளி அனுபவத்தை பெற்றது. மீண்டும் அவ்வுடல் இறங்கி இந்த உடலுக்குள் புகுந்து விட்டது. அதனால் அந்த உயிருக்கு வல்லையே இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவும் வேண்டும்னு கேட்குறார். என்னுடைய கடல் அனுபவத்தை மீண்டும் தந்து, பண்டு தந்தால் போல் தந்து, எனக்கு உன் அருள் அனுபவத்தில் தோய்க்கும் கருணையை நீ கண்டுகொண்டு அருள வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பமாக இதில் வைக்கின்றார்.